வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த காணொளி கிரக இணைவுகள் சம்பந்தமான 3ஆம் பாகம் அப்படிங்கிறதுனால இதுல நம்ம பார்க்க போறது சனி கிரகத்தோட இணைவுகள் பத்தி பார்க்க போறோம். சனி கிரகம் எந்தெந்த கிரகங்களோட இணைந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும், என்னென்ன மாதிரி பாதிப்புகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம். சனி கிரகம் அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். நம்ம கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி கிரகம். ரொம்ப முக்கியமான கிரகம். நம்ம எல்லோருமே பயப்படக்கூடிய கிரகம் சனி கிரகம். ஏன்னா நம்ம கர்மாவே அவர் கையில தான் இருக்கு. அப்ப அந்த கர்மாவுக்கு தகுந்த தீய பலன்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். அதனால ரெண்டாவது ஆயுள் காரகனும் சனி பகவான். ஒவ்வொரு ஜாதகரோட ஆயுள் காரகன் யாருன்னா சனி பகவான். அப்போ ரொம்ப முக்கியமான பதவிகள்லாம் அவர் கையில இருக்கு. அதனாலதான் எல்லோரும் அவருக்கு பயப்படுறோம். அப்போ அந்த சனி பகவான் மற்ற கிரகங்களோடு இணையும் பொழுது என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அல்லது என்னென்ன மாதிரி நன்மைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறிய இணைவு சனி கேது இணைவு. சனி பகவானும், அதாவது தர்ம கர்மாதிபதி எனப்படக்கூடிய சனி பகவானும், மோட்சக்காரகன் ஆன்மீக கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய கேது பகவானும் இணையும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்களை அது ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருவோம். பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். அது ஆன்மீகம்னா கோயிலுக்கு போறது, பூஜையில கலந்துக்கிறது, யாகங்கள் பண்றது, இந்த மாதிரி நாட்டம் இல்லை. நல்ல தியானம் பண்ணுவாங்க. ஆன்மீக முறைப்படி மற்றவர்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. எந்த ஒரு காலகட்டத்திலையும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டாங்க. உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சனி கிரகமும் கேது கிரகமும் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு கூடிய நபர்கள். அதே சமயத்துல இந்த சனி கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலையும் இல்ல, சில காலகட்டங்கள், ஒரு குறிப்பிட்ட சில காலகட்டங்கள்ல ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும். விபத்து, அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் அவமானங்கள், நிறைய பொருளாதார இழப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படுமானா ஏற்படும். அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக குறிப்பிட்ட காலகட்டத்துல ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அதே போல அடுத்து நம்ம பார்க்க போறிய இணைவு சனி சுக்கிரன் இணைவு. இந்த சனியும் சுக்கிரனும் இணையும் பொழுது எப்படின்னா, பாசிட்டிவ் சைடுன்னு பாத்தீங்கன்னா இவங்க நேர்த்தியா இருப்பாங்க உடை உடுத்துறதுல. அதே போல வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, வாகனங்களை நல்லபடியா பராமரிக்கிறது, இதெல்லாம் பக்காவா பண்ணுவாங்க. அதே சமயத்துல தேவையில்லாத செலவு பண்ண மாட்டாங்க. இப்ப சுக்கிரன்னாலே ஆடம்பரம், பகட்டு அப்படின்னு அந்த கிரகத்துக்குரிய தன்மை இருக்கும். ஆனா சனி சேரும் பொழுது அதை மட்டுப்படுத்திடும். அப்ப தேவையில்லாத செலவு பண்ண மாட்டாங்க, அவசியமான செலவு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா வீட்டை சுத்தமா வச்சுக்குவாங்க, அழகா வச்சுக்குவாங்க, தன்னையும் அழகா பராமரிப்பாங்க. அதே மாதிரி வாகனங்களை பராமரிக்கிறதும் ரொம்ப நேர்த்தியா வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல அதிக தேவையில்லாத செலவுகளும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இது பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடுன்னு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில நிறைய பாதிப்புகள் இருக்கும். கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், அல்லது காதல் சம்பந்தமா இவங்களுக்கு வெற்றி பெறதுங்கிறது ரொம்ப குதிரை கொம்பு. இவங்களே கெடுத்து விட்டுருவாங்க. இவங்களே ஏதாவது பேசி, இவங்களே ஏதாவது செஞ்சு அந்த காதலை இல்லாம பண்ணிடுவாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலும் அப்படிதான். மனைவிட்ட ரொம்ப அட்டாச்சாலாம் இருக்க மாட்டாங்க. அடிக்கடி அவங்களுக்குள்ள வாக்குவாதம், கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்க்க போறிய ஒரு இணைவு
சனி செவ்வாய் இணைவு. இந்த சனி செவ்வாய் இணைவு பத்தி பேசணும்னா ஒரு காணொளி முழுக்க பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சனிங்கிறது மிக 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 இருக்கிற கிரகங்கள்லயே மெதுவான கிரகம். ஒரு சூரியனை சுற்றி வர்றதுக்கு மற்ற கிரகங்கள்லாம், இப்போ புதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 88 நாள்ல ஒரு சுத்திடுவார் சூரியனை. பூமி எடுத்துக்கிட்டீங்கன்னா 365 நாட்கள்ல ஒரு சுத்தி வந்துடும். செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மாதம், அதாவது 1.5 வருஷத்துல ஒரு சுத்தி வந்துடும். குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 வருஷம் ஆகும் ஒரு சுத்து முடிச்சு வர்றதுக்கு குரு. சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 வருஷம் ஆகும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு சுத்து முடிக்கும் சூரியனை. அப்ப இருக்கிறதுலயே மிக மெதுவான கிரகம்னா அது சனி கிரகம் தான். ஆனா செவ்வாய்ங்கிறது மிக 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 வேகமான கிரகம், எல்லா கிரகங்களையும் விட வேகமான கிரகம். இல்லையே 1.5 வருஷத்துக்கு ஒரு தானே சுத்துது, நம்ம பூமி கூட ஒரு வருஷத்துல சுத்தி வந்துருதே நீங்க கேட்கலாம். ஆனா டிஸ்டன்ஸ் பாருங்க, அது இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு வேற ஒரு கிரகமா இருந்தா 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் ஒரு சுத்து முடிக்க. ஆனா செவ்வாய் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கனாலதான் 1.5 வருஷத்துல ஒரு சுத்து முடிச்சிருது. அப்ப செவ்வாய் கிரகம் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்துமே 1.5 வருஷத்துல சூரியனை சுத்திடுதுன்னா அப்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பிளானட்னா அது செவ்வாய் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு மிக மிக மெதுவான கிரகமும் மிக மிக தாமதமாக சுத்தி வரக்கூடிய கிரகமும் ரொம்ப ஃபாஸ்டா சுத்தக்கூடிய ரொம்ப வேகமான கிரகமும் ஒன்று சேரும் பொழுது ஒரு பொருந்தாத தன்மை அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நேரம் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, ஒரு நேரம் ரொம்ப டெட் ஸ்லோவா இருப்பாங்க, ஒரு நேரம் ரொம்ப படபடப்பா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, ஒரு நேரம் ரொம்ப சோம்பலா இருப்பாங்க. இவங்களை எப்படின்னே கணிக்க முடியாது. எந்த நேரத்துல எந்த காரியத்துல எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சாதானே மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஜாதகருக்கு இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு மஜ்ஜையில பிரச்சனை வர்றது, போன் மேரோ கேன்சர்லாம் இவங்களுக்கு வரும் ஈஸியா. போன் மேரோ கேன்சர், அதாவது எலும்பு மஜ்ஜையில கேன்சர் வர்றது, ரத்தத்துல சிவப்பணுக்கள் குறையிறது, வெள்ளை அணுக்கள் ஒரு அளவுக்கு மேல அதிகரிக்கிறது, இந்த மாதிரி இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அனீமியா, அந்த பிரச்சனை. அப்புறம் பல் சம்பந்தமான பிரச்சனைகள், தலைமுடி உதிர்றது, கண்ணா பின்னான்னு உதிர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். உடம்புல இரும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க நல்ல இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை தன்னோட உணவுல சேர்த்துக்கணும். வாரத்துல 2 நாள் எண்ணெய் குளியல், நல்லெண்ணெய், சனி பகவானுக்குரிய நல்லெண்ணெயால உடம்பு முழுக்க மசாஜ் பண்ணி குளிக்கணும். வாயில நல்லெண்ணெய் ஊற்றி ஆயில் புல்லிங் பண்ணணும், டெய்லியுமே பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணுனா இந்த பாதிப்புகளை ஓரளவுக்கு அவங்களால குறைக்க முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு சகோதரர்களோட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையே இருக்காது லைஃப் லாங்கா. ஒண்ணு அவங்க பிரிஞ்சு மூளைக்கு ஒருத்தங்களா இருப்பாங்க, அப்படி ஒரே இடத்துல இருந்தா டெய்லி சண்டையா தான் இருக்கும், அவங்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸே இருக்காது இந்த சனி செவ்வாய். ஏன்னா செவ்வாய்ங்கிறவர் சகோதரக்காரகன், சனிங்கிறவர் கூட சேரும் பொழுது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் குறைச்சி விட்டுருவாப்ல. அப்போ அந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும் அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால சனி செவ்வாய் பத்தி பேசணும்னா இந்த காணொலி முழுக்க பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்து சனி குரு இணைவு. இந்த சனியும் குருவும் இணையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒண்ணு வாழ்க்கையில முன்பகுதி ரொம்ப போராட்டமா இருக்கும், ரொம்ப போராட்டமா இருந்துச்சுன்னா பின்பகுதி நல்லா இருக்கும். அல்லது வாழ்க்கையில முன்பகுதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா பின்பகுதியில ரொம்ப போராட்டங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது முன்பகுதி பின்பகுதி நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அவங்க ஆயுள்ல முன்பகுதியில ரொம்ப சந்தோஷமா இருந்தா பின்பகுதியில கஷ்டப்படுவாங்க, அல்லது முன்பகுதியில கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா பின்பகுதி நல்லா இருக்கும்.
இந்த சனி குரு இணைவை பொறுத்த வரைக்கும். சனி குரு இணைவு இருக்கிறவங்க முக்காவாசி அவங்களோட பூர்வீக இடத்தை விட்டு வெளியில போய் அவங்க வாழும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடுத்து இந்த சனி குரு இணைவுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்ங்கிறதே கிடைக்காது. ஒரு பெரியவங்க, ஒரு குருநாதர் அந்தஸ்துல இருக்கிறவங்க, இவங்க மாதிரி ஒரு நல்ல ஆன்மாக்களோட வழிகாட்டுதல் இவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அது தடுதலாயிரும். அவங்க ஆலோசனைகள் கொடுத்தாலும் இவங்க அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரியான பாதிப்புகள் சனி குரு இணைவுல இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இந்த சனி குரு இணைவு இருக்கும் பொழுது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து சனி சூரியன் இணைவு. சனி சூரியன் இணைவு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க அப்பாவோட நல்ல டேர்ம்ஸ் இருக்காது. முக்காவாசி அவங்க அப்பாவை பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. அப்பா ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கமா வாழ்க்கை நடத்துறது நல்லது. அப்பப்போ சந்திச்சுக்கலாம். ஆனா ஒரே வீட்டுல குடும்பம் நடத்துறதுங்கிறது சரியா வராது. அப்படி ஒரே வீட்டுல இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்குள்ள சுமூகமான உறவு இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் சனி சூரியன் இணைவு இருக்கிறவங்களுக்கு. ஆனா இப்ப நான் சொல்றதெல்லாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை டிகிரியில அது இணைஞ்சிருக்கு, எத்தனை டிகிரியில அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க, எத்தனை டிகிரியில தள்ளி இருக்காங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் முன்ன பின்ன மாறுபடும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து சனி ராகு இணைவு. இந்த சனி ராகு இணைவு ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இவங்க குடியிருக்கிற வீடு, அந்த வீட்டுல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் அல்லது வேறு விதமான பிரச்சனைகள், அல்லது ஏதாவது இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களோட இவங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கும், கேஸ் நடந்துகிட்டு இருக்கும், அல்லது இவங்க அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருக்கும், பங்காளிகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும், கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வீடு சம்பந்தமான இடத்துல கண்டிப்பா இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத உறுதியா நம்மளால சொல்ல முடியும். சனி ராகு இணைவு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளை ஃபியூச்சர்ல வரும். ஏன்னா இந்த சனி ராகு இணைவு எப்பவுமே பாதிப்பு ஏற்படுத்தாது. வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரும் பொழுதுதான் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். எல்லா கிரக இணைவும் அப்படிதான். ஆயுசு முழுக்க பிரச்சனையை ஏற்படுத்தாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்ங்கிறது இருக்கு. ஒரு ஏஎல்பி ஜோதிடர் அணுகி இந்த கிரக இணைவு என்னை எப்போ பாதிக்குன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாங்க. அந்த காலகட்டத்துல பாதிப்பு கொடுக்குமானா கொடுக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு சனி சந்திரன் இணைவு இருக்கு. இந்த சனி சந்திரன் இணைவு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாயாரோட ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஒரு வீட்டுல 4 குழந்தைங்க இருக்குங்கன்னா எந்த குழந்தைக்கு சனி சந்திரன் இணைவு இருக்கோ அந்த குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் சுமூகமான ஒரு உறவு இருக்காது அப்படிங்கிறத பாக்குறோம். குழந்தைங்க தாயாருக்கு எல்லா குழந்தையும் சமந்தான் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த தாயாருக்கு இடையில இணக்கம்ங்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து உடம்புல நீர் சத்து அப்படிங்கிறது அடிக்கடி குறைஞ்சு போய் அதனால வரக்கூடிய பாதிப்புகள் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். அப்ப இவங்க நிறைய நீர் பொருட்கள் உணவுல எடுத்துக்கணும். இளநீர், நொங்கு, வெள்ளரிக்காய், நீர் காய்கறிகள், நீர் மோர் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் பொழுது அந்த நீர் சத்தை குறையாம பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சனி பகவான் எந்த கிரகங்களோடு இணைஞ்சிருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட டிகிரியில இணையும் பொழுது அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்களை பாதிப்பாரானா பாதிப்பார், கண்டிப்பா பாதிப்பார். இப்ப சுக்கிரனோட இணையறாருன்னா அந்த சுக்கிரனோட காரகத்துவங்கள் என்ன? வீடு, சொத்துக்கள், மனைவி, உடல் அழகு, இதெல்லாம் சுக்கிரனோடது. அந்த காரகத்துவங்களை பூராமே சனி ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இணையும் பொழுது பாதிப்பாரானா பாதிப்பார், கண்டிப்பா பாதிப்பார். அதே மாதிரி குருவோட இணையறாரு அப்படின்னா, குருன்னு என்ன? குழந்தைகள், நல்ல ஞானம், செல்வம், இதெல்லாம் குருவோடது. இப்போ சனி ஒரு குறிப்பிட்ட டிகிரியில இணையும் பொழுது செல்வத்தை பாதிப்பாரா? பாதிப்பார். குழந்தைகளை பாதிப்பாரா? பாதிப்பார். அந்த நல்ல மனம் அப்படிங்கிறத சுருக்கி கொஞ்சம் சுயநலத்தை ஏற்படுத்துவாரா? கண்டிப்பா ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இவ்வாறாக இந்த பதிவுல
சனி கிரகம் மற்ற கிரகங்களோடு இணையும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்த்தோம். சப்ப இது எல்லாத்துக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, சனி கிரகத்துக்கு பிரீத்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். பிரீத்தினா என்ன? சனி கிரகத்துக்கு விருப்பமுள்ள விஷயங்களை நம்ம செய்யணும். என்ன விருப்பமுள்ள விஷயங்கள்? எள் விளக்கு ஏத்தணுமா, காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணுமா, நவகிரகத்தை போய் 9 சுத்து சுத்தணுமா, அல்லது திருநள்ளாறு குச்சனூர் போயிட்டு வரணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் போகலாம். அந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாம், அது தடை இல்லை. அதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் சனி கிரகத்துக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவுதல். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவுதல். அதே மாதிரி உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்தல். முதியோர் இல்லங்களுக்கு உதவுதல். சனினாலே வயதானவர்கள், அப்ப முதியோர் இல்லங்களுக்கு உதவுதல். இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது இந்த கிரக இணைவுகளால் வரக்கூடிய பாதிப்புகளை உங்களால குறைச்சிக்க முடியுமானா கண்டிப்பாக குறைத்து கொள்ள முடியும். அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தல், விநாயக பெருமானை வழிபாடு செய்தல், இதெல்லாம் இந்த சனியோட கிரக இணைவுகளுக்கு மிக அற்புதமான பரிகாரங்களாக நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.